வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இஸ்ரோ ஹேஸ் சக்சஸ்ஃபுல்லி ஜெர்மினேட்டட் கௌபி சீட்ஸ் இன் அவுட்டர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இட் வாஸ் டன் as part of SpaceX mission launched on December 30, 2024 in PSLV C60 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ PSLV C60 வந்து டிசம்பர் 30, 2024ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதோட பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பேடெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது 2 விண்கலன்கள் வந்து ஸ்பேஸ்ல ஜாயின் பண்றத ஸ்பேடெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஐ மீன் டாக்கிங் சொல்லுவாங்க. அந்த ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்பேடெக்ஸ் மிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிஎஸ்எல்வியோட 4th ஸ்டேஜ் ஆஃப் த வெஹிக்கிள் வந்து என்ன பண்ணும்னா தனி எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்காக இது பண்ணியிருப்பாங்க, செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. அது எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா கிராப்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா? அந்த கிராப்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தட்டப்பயிர் இருக்கு இல்லையா, அந்த கௌபி சீட்ஸ் வந்து அவுட்டர் ஸ்பேஸ்ல ஜெர்மினேட் ஆகுதா அப்படிங்கறத செக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது சக்சஸ்ஃபுல்லா ஜெர்மினேட் ஆயிருக்கு. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஜோஜிலா டனல் கனெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஜோஜிலா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த ரீஜன்ல இருக்கும். இதுதான் காஷ்மீர்னா இங்க லடாக் வந்து இப்படி வந்துடும். இந்த ரீஜன்ல இருக்கிறது தான் இந்த ஜோஜிலா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜோஜிலா டனல் வந்து எதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னா காஷ்மீர் வேலியை கார்கிலோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரீஜன் தான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி. அது ஜோஜிலா டனல் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் இன் விச் கேட்டகரி ஆஃப் seismic zone. ஸோ இந்த டனல் வந்து பாத்தீங்கன்னா 13.14 கிலோமீட்டர் லென்த், ஓகேங்களா, லாங். அண்ட் தென் 11,500 ஆல்டிடியூட் ஹைட்ல வந்து இதை கட்டிட்டு இருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஹைலி வல்னரபிள் ரீஜன், செய்ஸ்மிக் ஜோன் 4ல இருக்கு. அப்படின்னா நிறைய எர்த்குவேக்கும் வரும் அப்படிங்கிற ரீஜன்ல வந்து இந்த ஜோஜிலா டனல் வந்து கட்டிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்ட்ராங்கா கட்டிட்டு இருக்காங்க. சரியா? அடுத்தது, விச் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் ஹாஸ் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ராம்சார் சைட்ஸ்? வேர்ல்டுலயே அதிகமா ராம்சார் சைட் இருக்கிறது பிரிட்டன், 176. இந்தியாவில் 100 ராம்சார் சைட் இருக்கு. 100th ராம்சார் சைட் தான் ஜெயபிரகாஷ் நாராயண் பேர்ட் சாங்சுரி. எங்க இருக்குன்னா பலியா இன் யூபி. ஓகேவா? உத்தரப்பிரதேசோட பலியால வந்து இருக்கு. இந்தியாவில் மொத்தம் 100 ராம்சார் சைட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரிட்டன், செகண்ட் வந்து மெக்சிகோ 144 ராம்சார் சைட், தேர்டு வந்து இந்தியா. இந்தியா வந்து வேர்ல்டு லெவல்ல தேர்டு, ஏஷியா லெவல்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட். சரியா? லாஸ்டா வேர்ல்டு பிளட் டோனார் டே வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 14th. ஓகே, ஜூன் 14th தான் வந்து வேர்ல்டு பிளட் டோனார் டே சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.